அற்புதராம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். வேதத்தை வாஞ்சையோடு வாசியுங்கள். அதனுடைய சத்தியங்கள் உங்களை மறுரூபமாக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனம் தளர்ந்து போகாமல் தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபியுங்கள். உங்கள் முகங்கள் பிரகாசம் அடையும். உங்கள் வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியங்களை தேவனாகிய கர்த்தர் நிறைவேற்றுவதில் வாஞ்சியுள்ளவராய் இருக்கிறார். யோவான் 19ஆம் அதிகாரத்தில் 34வது வசனம் பைபிள் சொல்லுகிறது, ஒரு இராணுவ வீரன் ஆண்டவராகிய இயேசுவின் விழாவில் அவன் குத்தினான். அந்த விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வந்தது என்று வேத வசனம் சொல்கிறது. ஆனால் யோவான் 19ஆம் அதிகாரம் 35வது வசனம் என்ன சொல்கிறது தெரியுமா? அந்த வீரனே சாட்சி கொடுக்கிறான். அவனுடைய சாட்சி மெய்யாய் இருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்தில் எழுதும்படி செய்தார். என்ன சாட்சி கொடுத்தான்? இதுதான் சரித்திரத்தில் பதிவு செய்யப்பட்ட சாட்சி. ஆண்டவராக இயேசுவின் விழாவில் குத்தினவன் 100 தலைவன். அந்த 100 இராணுவ வீரர்களுக்கு அவன் தலைவன். அவன் ஆவேசத்தோடு கூட அவருடைய விழாவில் ஈட்டியால் குத்திய போது அந்த விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் அப்படி பீச்சி அவன் முகத்தில் வந்து தெளிக்கிறது. என்ன ஆச்சரியம்! அவனுடைய கண்களில் ஒன்று பழுதானதாக இருந்திருக்கிறது. ஒரு கண் பார்வை மாத்திரம்தான் அவனுக்கு இருந்திருக்கிறது. ஆனால் இயேசுவின் விழாவிலிருந்து வந்த இரத்தமும் தண்ணீரும் அவன் முகத்தில் விழுந்தபோது அநேக வருஷங்களாக ஒரு கண் பார்வை இழந்திருந்த 100 தலைவன் கண்கள் பூரண சுகம் பெற்றிருக்கிறது. ஆம், அவன்தான் சாட்சி கொடுத்தான். ஆண்டவராக இயேசுவே மெய்யான இரட்சகர், அவரே தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அந்த 100 தலைவன் சாட்சி கொடுத்தான். அவன் பேர் தான் லாங்கீஸ் என்பது. அந்த 100 தலைவன் பேர் தான் லாங்கீஸ். அவன் பூரண சுகமடைந்தான். எத்தனை அற்புதம்! ஆமாம் நண்பானவர்களே, அதற்கு பின்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே மெய்யான இரட்சகர், அவரே மெய்யான தேவன் என்பதை அவன் அறிந்தான். 120 பேர் அந்த மாடி அறையில் பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருந்தார்களே, அதில் இவனும் ஒருவனாக இருந்திருக்கிறான். அவனை பற்றி ஒரு சரித்திர புத்தகம் ரோமில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த லாங்கீஷ் தன் கண்கள் திறக்கப்பட்டது. எத்தனை மகிமை! அவன் ஜீவிய காலமெல்லாம் கிறிஸ்துவுக்கு சாட்சியுள்ள பரிசுத்தவானாய் மாறியிருக்கிறான். துருக்கி தேசத்திற்கு அவன் சென்று அந்த துருக்கி தேசம் முழுவதும் தான் 100 தலைவனாய் ரோம படையில் இருந்ததாகவும், தானே அந்த 100 பேர் இராணுவ வீரர்களை வைத்து உலக இரட்சகர் இயேசுவை சிலுவையில் அடிக்க கொண்டு போனதாகவும், அவருடைய விழாவில் குத்திய போது இரத்தமும் தண்ணீரும் வந்து என்னுடைய குருட்டு கண்கள் பூரண சுகமானது. அன்றைக்குத்தான் அவர் உலக இரட்சகர் என்பதை அறிந்தேன். பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. என்னை ஆண்டவர் பரிசுத்தமாக்கினார். என் கண்கள் திறந்தது. அது முதல் என்னுடைய ஆத்தும கண்களும் திறந்து விட்டது. அவரே மெய்யான இரட்சகர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எனக்கு புது வாழ்வு கொடுத்து விட்டார். நானே அதற்கு சாட்சி. இந்த இயேசுவை உங்கள் இரட்சகராக மீட்பராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி கிராமம் கிராமமாக பட்டணம் பட்டணமாக த லாங்கீஸ் என்கிற 100 தலைவன் தன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிற ஒரு பெரிய பரிசுத்தவானாய் அவன் நடந்திருக்கிறான். இறுதியில் வேத சாட்சியாக கிறிஸ்துவுக்காக தன் உயிரையே அந்த லாங்கீஸ் என்கிற 100 தலைவன் கொடுத்திருக்கிறார் துருக்கி தேசத்தில். என் அன்பான தேவ ஜனங்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம், அவருடைய விழாவில் வடிந்த பரிசுத்த ஆவி எனும் தண்ணீர் இன்றைக்கும் இந்தியாவில் 140 கோடி மக்களுடைய ஆவிக்குரிய கண்களை பிசாசு குருடாக்கி வைத்திருக்கிறார். அதை திறக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த செய்தி உங்களை திரும்பவும் உணர்த்துவது, உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறக்கிறவர். உங்கள் பாவங்களை அவர் மன்னிக்கிறவர். அவர் உயிருள்ள ஆண்டவர். அவருடைய காயங்களும் நம்மை எப்படி குணமாக்குறது என்பதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துகிறார். ஆகவே அர்ப்பணிப்போமா, ஜெபிப்போமா. அன்புள்ள ஆண்டவரே,
அவன் சத்ருவாய் இருந்தவன், விழாவில் ஈட்டியால் குத்தினவன். ஆனால் அவனோ ஒரு கண்கள் இழந்து பாதிக்கப்பட்டு பல வருஷங்கள் அவன் போராடி கொண்டிருந்தவன். என்ன ஆச்சரியம்! திறக்கப்பட்ட உம்முடைய விழாவிலிருந்து புறப்பட்ட இரத்தம் அவன் கண்களை கழுவியது. அந்த பரிசுத்தாவியனும் தண்ணீர் அவனுடைய அறிவு கண்களை திறந்தது. அவன் பரிசுத்தவானாய் மாறினான். சிலுவை என்ற மாபெரும் ரட்சிப்பு அவன் ஜீவிய காலமெல்லாம் உமக்கு சாட்சியாக வளர்ந்தானே, அதுபோல எங்களுடைய அறிவு கண்களையும் திறந்தருளும். நாங்களும் எங்கள் உயிருள்ள காலமெல்லாம் உயிருள்ள தேவனாம் எங்கள் ஆண்டவராய் இயேசுவுக்கு சாட்சியாக வாழ அருள் புரியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.